ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு சிலுவை எதற்காக? சிலுவை புனித சின்னம் அல்ல. சிலுவை ஒரு மந்திர பொருள் அல்ல. சிலுவை மரண தண்டனை ரோமர்களால் ஏற்படுத்தப்பட்டது. சிலுவை தண்டனை மிகவும் கொடூரமான கேவலமான மரண தண்டனை. மனிதர்களின் பாவம் எவ்வளவு கொடூரமானதோ அந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்க ஆண்டவர் இயேசு பட்ட சிலுவை பாடம் அவ்வளவு கொடூரமானது. பிரியமானவர்களே, மனுக்குலத்தை ரட்சிக்க எவ்வளவு பெரிய அவமானகரமான தண்டனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது பாருங்கள். சாபமான, கொடூரமான, கேவலமான ஒரு இழிவான சிலுவை மரணத்தின் வழியாக கடந்து சென்றுதான் பாவ விடுதலையை மனிதனுக்கு கர்த்தர் உருவாக்க முடிந்தது. நாம் சிலுவையை அல்ல, சிலுவை மூலமாக கர்த்தர் உருவாக்கிய ரட்சிப்பையை கனப்படுத்த வேண்டும். சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்ததை உணர்ந்து அவரையே பற்றி கொண்டு வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் மூலம் மனுக்குலத்திற்கு கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள்: 1. பாவ மன்னிப்பு, 2. பாவ விடுதலை, 3. பரிசுத்த வாழ்க்கை, 4. நரகத்திற்கு தப்பி பரலோக வாழ்விற்கு செல்லுதல். இத்தகையான மேன்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே கொடூர சிலுவை பாடுகளை ஏற்றார். எனவே நாம் சிலுவையை அல்ல, வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 1:23 சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நோக்கி பார்ப்போம், அப்போது பிரகாசம் அடைவோம். ஆமென்.